அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த கூட்டம் உங்களுக்கு தெரியும். மிக முக்கியமா இன்றைக்கு ஒரு கூட்டம். நான் 2ஆம் தேதி அன்று தென்காசியிலே ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் 2 தொகுதிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேற்று கூட காஞ்சிபுரம் தொகுதி முதல் கூட்டம் முடித்து, அடுத்தபடியாக திருவள்ளூர் கூட்டம் அந்த தொகுதியிலே 2வது கூட்டம் முடித்துதான் இரவு 12:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். 10 மணிக்கு முடிந்தாலும் கூட பயணங்கள் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு இருந்தாலும் உற்சாகமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த முறை இருப்பதை போல மக்களுடைய மகிழ்ச்சி சொன்னார் பாருங்க. புன்சிரிப்பில் ஆரம்பிச்சார் நம்முடைய வேட்பாளர். எப்படி மகளிர் புன்சிரிப்பாக இருக்கிறார்கள், அந்த அளவிற்கு அவர்கள் துயரத்தை குறைத்த, துயரத்தை நீக்குகின்ற ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடக்கின்ற காரணத்தால் இந்தியாவும் பின்பற்றுகிறது, அகில உலகமும் அதை பாடம் கற்றுக்கொண்டு பின்பற்றுகிறது என்ற அளவிலே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். இதையெல்லாம் நிறைய சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பேச முடியும். நீங்களும் காத்திருக்கிறீர்கள் ரொம்ப நேரத்தில். அதனால தான் நாங்கள் என்ன செய்தோம், வழக்கமாக தந்தை பெரியார் அவர்கள் காலத்திலிருந்து நாங்கள் செய்வது தேர்தல் நேரத்தில் ஆதாரபூர்வமான செய்திகள். ஏன்னா பொய்ய சொல்றதுக்குன்னே நாட்டில் திரும்ப திரும்ப வர்றவங்க இருக்காங்க. அவங்க செய்யறது பொய் தொழிற்சாலையை உற்பத்தி செய்து கொண்டு மக்கள் மத்தியில் பரப்பணும்னு நினைக்கிறாங்க. தந்தை பெரியாரிடம் ஒரு முறை கேட்டார்கள், நீங்கள் பேசுவது பொய்யா உண்மையா அப்படின்னு கேட்டார். ஐயா பதில் சொன்னாரு, எனக்கு உண்மையை சொல்றதுக்கே நேரம் போதிலேயே நான் ஏன் பொய் சொல்ல போறேன்னு கேட்டார். ரொம்ப மிக முக்கியமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு உண்மைகளை விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதாரமாக இங்கே மக்களுக்கு எளிய விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பர்களே 4 சிறிய சிறிய வெளியீடுகள். என்ன பெரிய அளவில் போட்டால் அவளுக்கு படிக்க நேரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அதற்காகத்தான் நண்பர்களே 2024 மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியை, திராவிட முன்னேற்ற கழக அணியை ஏன் ஆதரிக்க வேண்டும், ஏன் என்று சாதனைகளோடு காரண காரியங்களோடு சொன்னதை செய்வோம், செய்வதையே சொல்வோம். இன்னும் கேட்டால் கூடுதல் பெருமை இந்த திமுக அணிக்கு என்ன என்று சொன்னால், சொன்னதையும் செய்து சொல்லாததையும் கூடுதலாக செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாற்று சாதனைகளை அடுக்கிக் கொண்டே வருகின்ற, நாளும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அணியாகும். ஆகவே அதை பற்றி முதல்ல. அதே நேரத்தில் அதை விட ரொம்ப மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த அடுத்த புத்தகம் சிறு வெளியீடு, மக்கள் விரோத பாஜக அரசை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். அடிக்க தயாராகிவிட்டார்கள் மக்கள். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, தென்னாட்டிலே மட்டுமல்ல, வடபுலத்திலும் அடிக்க தயாராகிவிட்டார்கள். உங்களுக்கு அதிசயமாக இருக்கும், ஊடகங்கள் எவ்வளவுதான் போர்வை போர்த்தினாலும் குஜராத்தே ஆடி போயிருக்கிறது. குஜராத் மாடல் இப்போது எதற்கு இருக்கிறது என்றால், எப்படியெல்லாம் சொந்த கட்சிக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்வார்கள், அகப்பட்டவர்கள் வெளியே வர முடியாத முற்றுச்சந்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறது பாஜக அங்கே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குஜராத் மாடல் என்பது இருக்கிறதே, அது ஒரு சிக்கலான மாடல் என்பதை நாட்டிலே நடக்கிற நிகழ்ச்சிகள் மூலமாக சொல்கிறோம். ஆகவே தான் மோடி ஆட்சி, அது மட்டுமல்ல, இதற்கு முன்னாலே அவரை பற்றி பேசினார்கள் மற்றவர்கள். நம்ம அவர் தொழிலை பற்றி பண்றது இல்லை, டீனர். இப்ப மோடி அவர்கள் அந்த டீ எல்லாம் விற்கல. 6 தடவை 7வது தடவை வந்திருக்கிறார். கேரண்டி அப்படிங்கிறார். இதுதான் இந்த டீ பாருங்க, அந்த டீயோட இந்த கேரண்டி அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்த கேரண்டி எல்லாம் என்ன இருக்கு என்பதை பற்றி எல்லாம் உங்களுக்கு விளக்க வேண்டுமானால் மக்கள் விரோத இந்த புத்தகத்தில். அதே மாதிரி இன்னொன்று நெருக்கடி காலம், மற்றது அவரும் இருந்தார். இந்த சூழ்நிலையில இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில அவர் என்ன செய்தார்னு நடுநிலையில் இருந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தாக்குதல் நமக்கு ஒன்று அவருக்கு அழகா சொன்னார் நம்முடைய வேட்பாளர்கள். தனிப்பட்ட முறையில் அவருக்கு நமக்கு என்ன இருக்கு, தத்துவ ரீதியான போராட்டம். இந்த தேர்தலுடைய முக்கியமே 2 வேட்பாளர்கள் மத்தியிலே போராட்டம், தேர்தல் அல்ல. 2 தத்துவங்கள் மத்தியிலே, 2 லட்சியங்கள் மத்தியிலே தத்துவ போர். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிரதமர் மோடிக்கு கருஞ்சட்டைக்காரன் திறந்த மடல் 10 ரூபாய்க்கு. இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு புத்தகமே போட மாட்டாங்க. இப்போ டீக்கே விலை 10 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியும் தோழர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுக்கு அடுத்தது
ஊழலை ஒழிப்போம் சத்தமா கொடுக்கிறார். ஊழலை ஒழிப்போம், காங்கிரஸ் திமுகவை ஒழிப்போம் கூட்டம் அப்படி என்று இங்கே வந்து முழங்குகிறார். 6 முறை முழங்கினார். ரோட் ஷோ நடத்துகிறார். அதுக்கப்புறம் வேற வேற ஷோக்கெல்லாம் நடத்த இருக்கிறார்கள். அவ்வளவும் தாண்டி இவர்கள் வந்தார்களே. ஊழலை ஒழித்த லட்சணம் என்னன்னா, இந்த ஒரு புத்தகத்தை பார்த்தால் போதும், இன்றைக்கு நாடு முழுவதும் பேசக்கூடியது, திருத்த வேண்டும், நான் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பேசக்கூடிய அளவிற்கு இருப்பதுதான் பாஜகவின் ப்ரீபெய்ட் போஸ்ட் பெய்டு ஊழல்கள். அதுவும் ஊழல்ல இவங்க தான் புதுசா ஒரு வகை உண்டாக்கி இருக்காங்க. அதான் ப்ரீபெய்ட். நீங்க ப்ரீபெய்ட் போஸ்ட் பெய்டு இருக்கு பாருங்க, அது மாதிரி பணம் வாங்கறதுக்கு முன்னால, பணம் கொடுத்ததுக்கு பின்னால, கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? இது அத்தனையும் தேர்தல் பத்திர முறைகேடுகள். நாம சொல்லல, கூட்டணி சொல்லல, இந்தியா கூட்டணி சொல்லல. யார் சொல்றது? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் ஊழல் புரட்டு என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வெளியே வருகிறது. இந்து பத்திரிகை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஆய்வு நிறுவனங்களோடு நடத்தி 2 நாளாக 4 நாளாக பத்திரிகை பார்க்கிறவங்களுக்கு தெரியும் புது புது ஊழல்கள். அது தோண்ட தோண்ட அது பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் வாய்தா கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில். மார்ச் 6ஆம் தேதி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு உத்தரவு போட்ட உடனே அதுவரையில காத்திருந்து 5ஆம் தேதி 4ஆம் தேதி வரையில இருந்துட்டு வாய்தா கேட்டு அவர்கள் போட்டார்கள். எப்போ வேணும்னு கேட்டாங்கன்னா, எங்களுக்கு நிறைய இருக்கு, கண்டுபிடிக்க முடியல, ஆகவே எங்களுக்கு அவகாசம் கொடுத்து ஜூன் மாதத்துக்கு பிறகு நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னாரு. ஏன் ஜூன் மாதத்துக்கு பிறகு கொடுக்கணும்னு சொல்றாரு? உங்களுக்கு தெரியல, ஜூன் மாதத்துக்குள்ள தேர்தல் முடிய போகுது. ஆகவே அது வெளியே வரக்கூடாது, இந்த ஊழலை பற்றி வரக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள். அந்த ஊழல் உச்சக்கட்டத்தில் இருக்கு. இமாலய ஊழல், புரட்டு ஊழல், இவ்வளவு வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை பார்த்து, திமுகவை பார்த்து விரல நீட்ட உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது? இதை மக்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இது. ஆகவே நண்பர்களே, என்னுடைய உரை ஒரு 30 நிமிடம் 35 நிமிடம் இருக்கலாம். நீங்க உங்களையும் நான் ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியாது. எனக்கு வேட்பாளரே இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது தேவை. நான் பல இடங்கள்ல வேட்பாளரை நான் வர சொல்றதே கிடையாது. நாங்க பாட்டுக்கு எங்க கடமையை செய்யறோம். மிக முக்கியமா அதுல ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு அவருக்கு ஒரு இன்றைக்கு நிறைய நிற்கிறார். இந்த வயதுல அவர் நிற்கிறது, இந்த வயதுலன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு என்ன வயதுன்னு கேட்காதீங்க, அதுதான் மிக முக்கியம். ஆனா யாங்க 94 வயது தலைவர் கீழே 91 இளைஞன் தானே, அதுல ஒரு சந்தேகமே இல்லை, அது முக்கியமா. ஆகவேதான் அவர்களை பார்த்து அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. உங்களுடைய உற்சாகம், நம்முடைய தாய்மார்கள் அவர் போகிற இடமெல்லாம் பார்க்கும், அவர் பெற்றிருக்கிற உற்சாகம் இன்னைக்கு ரொம்ப அழகா பேசினார். ரொம்ப மிக முக்கியமா அதுல ஒன்று சொன்னார். நம்முடைய வேட்பாளர் என்னன்னா, பொதுவா வேட்பாளர்களே அதிகம் பேச மாட்டாங்க, பேசக்கூடாது, அவ்வளவுதான். அந்த நிலையில இன்றைக்கு வந்து அவர் பேசும்போது ஒன்று சொன்னார். டெல்லியில நடந்தது, ஏன்னா அவர் தான் தலைவர், எத்தனை 2-3 பிரதமரை பார்த்திருக்கிறாரு. பாராளுமன்றத்தில் இவர் எழுந்தா அப்படியே உத்து பார்ப்பாங்க எல்லாரும். மிக முக்கியமா எத்தனை முறை நாம அதை தான், அவர் கோபம் வேகமா வந்தோடனே ஒரு பென்சில் வச்சிருப்பாரு, அந்த பென்சிலை தான் வச்சுக்கிட்டு பேசும்போது ரொம்ப வேகமா நாங்களும் கவனிப்போம் என்னையா அப்படின்னு. அப்படிப்பட்ட சொல்லும்போது சொன்னார் பாருங்க, நம்ம முதல்வர் ஒரு முதலமைச்சர் போய் நேரம் கேட்கிறாரு, அவர் அதை கூட நம்ம மரியாதையா சொன்னார். அவர் தான் பாலு, அதுதான் திமுக. கண்ணியம் கடமை, கண்ணியம் கட்டுப்பாடு, அதுதான் திமுக. அண்ணாவுடைய வழி, ஐயாவுடைய வழி மிக முக்கியம். அண்ணா சொன்ன 3ல ஐயா இன்னும் ஒருபடி மேல போனார். எனக்கு கடமையை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டேன், கண்ணியத்தை பத்தி கூட 2வது பட்சம். இந்த கட்டுப்பாடுன்னு இருக்கு பாருங்க, அதுக்குதான் எனக்கு முதல் முன்னுரிமை என்று சொல்லி தந்தை பெரியார் வழிகாட்டியவர். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், இந்த இயக்கம் சாதாரண மக்களை இந்தியாவிலே தேடி பார்த்தாலும், விசாகாலமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும். சொன்னாரே அண்ணா, என்னுடைய தம்பி கருணாநிதி தண்டவாளத்திலே தலை வைத்து படு என்று சொன்னாலும் படுப்பார், அமைச்சராக ஆகு என்று சொன்னாலும் ஆவார், அவருக்கு கோட்டையும் ஒன்றுதான், பாளையங்கோட்டையும் ஒன்றுதான் சொல்லி அப்படி பழகிய இயக்கம் இந்த இயக்கம். அவர்களை மிக முக்கியமா, ஆட்சி என்பது இந்த கொள்கையை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதானே தவிர ஆட்சி என்பது காட்சி அல்ல, இந்த இனத்தின் வீழ்ச்சி, அதுதான் மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இருக்கிற நேரத்தில் மனித நேயம்னு ஒண்ணு வேண்டாமா?
அதை விட்டுருங்க, மீதியெல்லாம் பதவி சட்டம் அரசியல் சட்டம் இதெல்லாம் வேண்டாம். மனித நேயம் என்று சொன்னால் எப்படிப்பட்டது? 146 ஆண்டுகள் காணாத மழை வெள்ளம். போன ஆண்டிலிருந்து சாலை போட்டு எல்லாம் மட்டும் இன்னும் கேட்டா பழைய இடத்துல ஏரியில வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் எல்லாவற்றுக்கும் சமாளித்து இன்றைக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் அமைச்சர்களே, முதலமைச்சர் முன்னாலே போய் நின்று, அதிகாரிகள் முன்னாலே நின்று ஒவ்வொரு இடத்திலும் சாலை எப்படி போடுறாங்க. இரவு 11:30 மணிக்கு எங்க இருந்தா வர்றாரு, விமானத்திலிருந்து வர்றாரு, எங்கிருந்து இறங்கி வர்றாரு. டெல்லியில இருந்தா எங்கேயோ நம்முடைய முதல்வர் நேரம் எங்க போய் வீட்டுக்கு போகல, நேர போக சொன்னார். அங்க சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை குத்தி எடு, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு. மக்கள் பணம் கரியாக கூடாது, பலமாக இருக்க வேண்டும் பார்த்த முதல்வர் நம்முடைய முதல்வர். அது மட்டுமா, கொரோனா காலத்துல வடநாட்டுல புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, எரிக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த இடத்துல அடுத்து நாமெல்லாம் உயிரோடு இருக்க போறோமா இல்லையா என்று கவலைப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்துல இந்தியாவில் இன்றைய பிரதமர் உட்பட நான் கேட்கிறேன், ஒரு மருத்துவமனைக்குள்ள கொரோனா நோயாளியை போய் பார்த்த முதலமைச்சர் நம்முடைய திராவிட நாயகன் ஒப்பார் எடுத்துக்காட்டான முதலமைச்சரை தவிர வேறு யாராவது உண்டா? ஒரு பக்கம் மருத்துவ அமைச்சர் அந்த உடைய டாக்டர்கள் போடுற உரையை எடுத்துக்கொண்டு அவர் போட்டார். உயிரை துச்சமென மதித்திருப்பார். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய பெருமை. அப்படிப்பட்டவர் 11:30 மணிக்கு போய் இவர்கள் அழைத்து போய், ஏன்னா இவருக்கு ஒரு தனி செல்வாக்கு மரியாதை உண்டு அரசியல் களத்தில், டெல்லியில எல்லாம் அறிமுகமானவர். அதுதான். ஆகவே அவர் பேசுவார். அதோடு மட்டுமல்ல, எல்லாவற்றையும் வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறவர். அதுதான் மிக முக்கியம். அது பிளஸ்ஸா மைனஸான்னு நீங்க முடிவு பண்ணீங்க, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் சொன்னார், ஆலிங்கனம் பண்ணார். இந்த கட்டிப்புடி வைத்தியம் இருக்க மிக முக்கியமா, அது அரசியல்ல, அதுவும் நம்முடைய பிரதமரை பொறுத்தவரையில இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் வர்றேன். நம்ம பிரதமரை பொறுத்தவரையில இந்த கட்டிப்புடி வைத்தியம், இந்த கட்டி பிடிக்கிறது 2 வகை இருக்கு. கட்டிப்புடி வைத்தியம்னு ஒரு முறை வந்தது, அதை வச்சு இப்படி சொன்னாங்க. அது இல்லாம அதுக்கு முன்னாலேயே வேற ஒரு இடத்துக்கு போனா, ஒரு மருத்துவமனைக்கு போனா போறவங்களை கட்டி பிடிச்சிருவாங்க. அது எந்த மருத்துவமனைன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். சென்னையிலேயே இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கீழ்ப்பாக்க மருத்துவமனை மிக முக்கியமா இல்லை, அது மிக முக்கியமா. அதை விட இன்னொரு ஆலிங்கனம் உண்டு. ஆலிங்கனம் அது பாரதத்திலேயே எழுதியிருக்கிற ஆலிங்கனம், திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு உண்டு. இதுவரையில் அவர் முதல் பிரதமர் யார் தலையிலாவது கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார்னா அவங்க காணாத போவாங்க. தமிழ்நாட்டு அரசியலே போடும். இது ஒரே கட்சியா இருந்ததெல்லாம் 3, 4ன்னு சிதையோட வந்திருக்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஆகவேதான் இடத்துல சொன்னார், பாவம் நம்ப வைத்து கழுத்தரிக்கிறதுன்னு நம்ம நாட்டில் கிராம மக்கள் சாதாரணமா சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனதான். அது எங்களுக்கு ஏமாற்றம் இல்லை, மக்களுக்கு மனிதாபிமானம். பிரதமர் அவர்களே கேட்கிறோம், பதில் சொல்லட்டும். ஏன்னா அவர் அங்களை பார்த்து கேட்கிறார். நேற்று கூட நம்முடைய முதல்வர் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒன்றை கேட்கிறோம். திடீர்னு அவருக்கு கோபம் வருது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன பண்ணாலும் வராது. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஒரு பக்கத்து உட்கார்ந்து அடுத்து எடுத்து கேட்கிறார். அவருக்கு நேரா ராகுல் காந்தி இளம் தலைவர். 2 தலைவர்களை பார்த்தால்தான் அவருக்கு அச்சம் உச்சத்துக்கு போகிறது. ஒன்று நம்முடைய திராவிட நாயகன் ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று ராகுல் காந்தி அவர்கள். நேரா பேசுறார், மோடிஜி நீங்க எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு போனாலும் ஒரு காலம் தமிழ்நாட்டை நீங்கள் 100 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் கால் ஊன்று முடிச்சு வளர முடியாது. காரணம் அது பெரியார் மண், சமூக நீதி மண், திராவிட மண் என்று சொல்றார். ஆகவே அப்படி இருக்கும்போது கட்டி பிடிச்சார். என்ன விளைவு, என்ன அளவிற்கு? குறைந்தபட்சம் 37,000. அதுவும் இதுவரையில வரலாற்றில் 2 கேள்விகள் சொல்லட்டும். அவர்கள் ஓட்டு வாங்குவதற்கு முன்னாலே மனித நேயத்தோடு கேட்கிறோம். சொல்றார், கோபம் வந்த உடனே சொல்றார், என்னை லாலு பிரசாத் சொல்லுகிறார், நான் குடும்பம் என்றெல்லாம் எதிர்த்து சொல்றார். அவர் குடும்பம் சொல்லிவிட்டு என்னுடைய குடும்பம் இல்லாதவர் என்று எனக்கு சொன்னார். இப்ப நான் சொல்றேன், 140 கோடி மக்களும் என் குடும்பம் சொல்றாரு. நல்ல அழகா இருக்கு வசனம்.
அப்படித்தான் ஒரு பிரதமர் வரணுங்கிறது நமக்கு உண்மையான ஆசை. வரப்போறார் எப்போ? 4ஆம் தேதிக்கு பிறகு 140 கோடி மக்களும் என் மக்கள் என்று உச்சரிப்பதால் அல்ல, உண்மையோடு நடத்தக்கூடிய பிரதமர் தான் அடுத்து வரக்கூடிய பிரதமர். அதுக்கு கூட நம்ம முதல்வர் நேற்று அழகாக சொல்றார். கேள்வி கேட்கிறார், அந்த பிரிச்சாடுறதுக்காக நீ கொடாயை நீட்டிக்கொண்டு கேட்கிற நேரத்தில் என்ன கேட்பாங்கன்னா, யார் உங்கள் பிரதமர் வேட்பாளர், யார் உங்கள் பிரதமர் வேட்பாளர்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. உடனே அவரோட்டு சிண்டு முடியலாம் அப்படின்னு அண்ணா சொன்னார் பாருங்க, ஆரிய மாயில சிண்டு முடிவாய் போற்றி போற்றினார். அது மாதிரி அவங்களுக்கு இதை புரிந்தவர், ஆக நல்ல பயின்றவர் ஈரோட்டு குருகுலம். அதே மாதிரி அண்ணாவுடைய பயிற்சி, அதுக்கப்புறம் கலைஞருடைய மிகப்பெரிய தயாரிப்பு, இது அத்தனை இருந்ததுனால ஒரே வார்த்தை சொன்னார், பிரதமரா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாரு எல்லாருக்கும். இப்போ நேற்று முன்னாள் சொல்லியிருக்காரு, யாருன்னு கேட்டா உடனே ஆசமா எழுதலான்னு இந்தியா கூட்டணி. அதுதான் மிக முக்கியம். ஆகவேதான் அவ்வளவு தெளிவாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில 140 கோடி மக்களும் உங்களுடைய குடும்பம் என்று சொன்னால், அந்த மக்கள் வெள்ளத்திலே பரிதவித்தார்களே, அந்த மக்கள் தூத்துக்குடியிலே அவதிப்பட்டார்களே, எங்களுடைய அமைச்சர்கள் போய், எம்பிக்கள் போய், முதல்வர் போய், மற்றவர்கள்லாம் முயற்சித்தார்களே, அந்த நேரத்திலே ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். அந்த நேரத்திலே ஒரு அமைச்சர் எங்க இருக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியல, போன தகவல் தொடர்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்ன நடந்தது எண்ணி பார்க்க வேண்டும். சொன்னாரே, நம்ம வைத்து கழுத்தெடுத்தன என்ன அர்த்தம்? 2-3 விசாரணை குழுக்கள், அந்த ஆய்வு குழுக்கள். அதுக்கு முன்னால் நம்முடைய அமைச்சர் போறாங்க, நான் ராஜ்நாத் சிங் வர்றார். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமா எல்லா எம்பிக்களையும் அழைத்து கொண்டு போய் அமித்ஷாவிடம் காட்டுகிறார்கள். தேதியெல்லாம் சொன்னார். ஆனால் நடந்ததா? அது மட்டுமல்ல, இன்று வரையில இல்லை. அதனாலதான் சரியான முறையில உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு பணம் வேண்டும், வெள்ள நிவாரணம், இது பிச்சை அல்ல அப்படின்னு. தேசிய பேரிடர் நிதினா என்ன அர்த்தம்? அதுக்கான பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் இப்போது தேசிய பேரிடர், பெரிய தேசிய பேரிடர் மோடி ஆட்சி தான். அதுதான் அந்த பேரிடரை நீக்குவதுதான் நமக்கு 19ஆம் தேதி மற்ற ஜூன் வரையிலும் இருக்கக்கூடியது. எண்ணி பார்த்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கு மாறுதல் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லி இந்த அணி சொன்னாரே, நம்முடைய அணி, அதுக்கு முன்னாலே வேட்பாளர் அருமை சகோதரர் KR பாலு அவர்கள் உங்களை பார்த்து, தாய்மார்களை பார்த்து சொன்னார். எந்த காலத்திலும், நான் நேற்று சொன்ன இந்த கூட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா கூட்டத்திலும் சொல்றேன், எல்லா கூட்டத்திலையும் தாய்மார்கள் ஏராளம் வந்து கடைசி வரையிலே கேட்கிறார்கள், வரவேற்கிறார்கள் என்று சொல்வது இப்போது இருப்பதை போல எப்போதும் இருந்ததில்லை. காரணம், திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள். நன்றி உணர்ச்சியோடு இருக்காங்க தாய்மார்களுக்கு. ஆண்களை விட பெண்கள் எப்பவுமே அதிக நன்றி உணர்ச்சியோடு இருப்பாங்க. அதுதான் மிக முக்கியம். பல கஷ்டங்கள் வந்தா கூட ஆம்பளை உடனே அப்படி இப்படியும் பாவர். ஆனா ஒரு தடவை அவர்கள் நம்பிக்கை எளிதில் வைக்க மாட்டாங்க. நம்பிக்கை வைத்தால் சுலபமாக மாற்ற மாட்டாங்க. அதுதான் மிக. அந்த காலத்துல நாங்க எல்லாம் ஐயா காலத்துல, அண்ணா காலத்துல, கலைஞர் இருந்த போதுதான் எல்லாரும் பேசும்போது பெரியவர்களே தாய்மார்களேன்னு பேசுவோம். ஒருத்தர் கூட அங்க இருக்க மாட்டாங்க. அது பழக்கத்துல சொல்லி சொல்லி வர்றதுனால. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாரும் கேட்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியோடு இருக்காங்க. காரணம் என்ன? கவலை இல்லாம இருக்காங்க. நாளைக்கு காலையில பிள்ளைக்கு என்ன செய்யறது, என்ன டிஃபன் செய்யறது, எப்படி அவங்களை சாப்பிட வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிற கவலையே இந்த நேரம் உட்கார வைக்க முடியுமா? ஒரு தாய்க்கு இருக்கும். ஆனா அந்த கவலை இன்றைக்கு இல்லை. தாய்மானார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய முதல்வர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதுதான் 16 லட்சம். அதுதான் இந்தியா பூரா பரவுது. சொன்னார் பாருங்க. இதே செய்தியை நான் பல கூட்டங்கள்ல சொல்றேன். ஒரே மாதிரிதான் எல்லாரும் படிப்போம், ஒரே பள்ளிக்கூடம், ஒரே பாடம். அதனாலதான் அவர்கள் இங்க சொன்னார்கள். கனடா நாடு உலக புகழ், மாநிலங்களை தாண்டி, இந்திய நாடு தாண்டி ஒரு மாநில முதலமைச்சர், மாநில ஆட்சி, அந்த மாநில ஆட்சியவே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற RSS மேலே இருக்கிற ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு ஆட்சி கடும் நிதி நெருக்கடி என்ற செயற்கையான ஒரு நிதி நெருக்கடி கொடுத்த பிற்பாடு கூட அதை தாண்டி தன்னுடைய மதியூகத்தால் புது புது திட்டங்களை கொண்டு வந்து சொன்னதை செய்து காலை சிற்றுண்டி மாதிரி போட்ட உடனே கனடா நாடு அதை பின்பற்றுகிறது என்றால் என்ன அர்த்தம்? கலைஞர் மறைஞ்ச உடனே சில பேர் இங்க சொன்னாங்க, இனி வெற்றிடம் அப்படின்னாங்க. நாங்க அப்பவே பதில் சொன்னோம். என்ன தெரியுமா?
வெற்றிடம் அல்ல, இனிதான் கட்டிடமாக தமிழ்நாடு இருக்க போகிறது என்று சொன்னோம். அந்த கட்டிடம் கனடா கற்றுக்கொண்டிருக்கிறது, அதை பின்பற்றுகிறது. அதை விட இன்னொரு கூடுதல் தகவல் உங்களுக்கு சொல்றேன். கனடாவில் மட்டுமல்ல, அதுக்கு பிறகு வந்திருக்கிற செய்தி என்ன தெரியுமா? அமெரிக்காவிலே இதுவரை 4 மாநிலங்கள்ல இந்த திட்டம் பின்பற்றப்படுகிறது. அமெரிக்காவில் கடைசியா வந்திருக்கிற செய்தி மினிசோட்டா என்ற மாநிலத்தில். எவ்வளவு பெருமை! அதை இப்படி திருப்பி பாருங்க, ஒரு பக்கம் அது. அதே நேரத்தில் மோடி வேண்டும் மோடி வேண்டும் சொல்லி கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்களே, அவருடைய ஆட்சியினுடைய நிலை என்ன? ஜனநாயகம் மரணப்படுக்கையில் இருக்கிறது. ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது. அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் 2 டாக்டர்கள் தான். திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி. இந்த மருத்துவர்கள் மூலம்தான் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் சொல்லும் போது, இது யாரோ 2 வேட்பாளர்களுடைய போட்டி அல்ல, 2 கட்சிகளுடைய போட்டி அல்ல, 2 தத்துவங்கள். எதேச்சாதிகாரமா அல்லது சர்வாதிகாரமா? இனியும் தேர்தல்கள் நடக்க வேண்டுமா அல்லது இதுவே கடைசி தேர்தலாக அமைய வேண்டுமா? இந்த கேள்வியை பொதுவாக இருக்கிறவர்கள், மனித உரிமையிலே நம்பிக்கை உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாடு முழுதும் இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, இருந்தாலும் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டும். ஏனென்றால் அவர் சொன்னதை போல நல்ல நடிகர், வித்தியாசமா செய்வார். மிக முக்கியமா அந்த உங்கள் குடும்பம் என்று சொன்னால், பிரதமர் மோடி அவர்களே, உங்களை கேட்கிறோம். 140 கோடி மக்களும் உங்கள் குடும்பம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, வசனம் பேசுகிறீர்களே, அந்த வீர வசனம் உண்மை என்று சொன்னால், மணிப்பூருக்கு நீங்கள் சென்றீர்களா? இந்திய நாட்டினுடைய ஒரு பகுதி தானே மணிப்பூர். எங்களை பார்த்து நீங்கள் பிரிவினைவாதிகள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி உண்டா? யார் பிரிவினைவாதிகள்? அந்த மணிப்பூர் மக்களுடைய பழங்குடி மக்களையே நீங்கள் பிரித்து மணிப்பூரையே பிரித்து விட்டீர்கள். அதிகாரபூர்வமா இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? இன்னும் நாங்கள் நாளை வெற்றி பெறப்போவது நாங்கள் சொல்றது ஏதோ உற்சாகப்படுத்துறதுக்காக வீரமணி பேசுறார் என்று நினைக்க வேண்டாம். செய்திகள் உங்களுக்கு சொல்ற குறுகிய நேரத்தில். நாகாலாந்து, மேகாலாந்து போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூருக்கு போகவில்லை. அந்த 2 மாநிலங்களிலும் பிஜேபியை தோற்கடிக்கப்பட முடியாத அளவிற்கு வலுப்பெற்றிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? நின்னால தோக்கணுமா? பிஜேபியே நிக்கல. பிஜேபி நிற்காத போது எப்படி அதை தோற்கடிக்க முடியும்? ஆகவேதான் நாங்கள் அதிகாரபூர்வமாக அங்கே போட்டியிடவில்லை. பிஜேபி அறிவிப்பு. ஆகவே வடகிழக்கை பிரித்தது யார்? திடீர்னு இந்த ஊழல், பத்திர ஊழல். நாமெல்லாம் தேர்தல் பத்திரமா நடக்கணுமேன்னு பார்க்கிறோம். ஆனா தேர்தலையே பத்திர தேர்தலாக நடத்துவது அவர்களுடைய வேலை. ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்திக் கொண்டு ஊழலுடைய மெகா ஊழல், மகா ஊழல், இமாலய ஊழல் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிலையில எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே. அந்த பகுதிக்கே போகல. மிக முக்கியமா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கே எங்கள் பழங்குடி சகோதரிகள், அவர்கள் யார் தாக்கியது? RSS. அந்த நேரத்தில் யார் போனார்கள்? எங்களுடைய இந்த அணி, எதிர்கட்சி எம்பிக்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் தான், தலைவர்கள் தான் போய் ஆறுதல் சொன்னார்கள். ஒரு முறையாவது இந்த 140 கோடி மக்களும் உங்கள் மக்கள் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் குடும்பம் என்று சொல்லுகிறீர்களே, பிரதமர் அவர்களே, ஒரு முறையாவது நீங்கள் வடகிழக்கு மாநிலத்துக்கு போனது உண்டா? உலகம் சுற்றுகிறார், இன்னும் கேட்டா இந்தியா பூரா போறார். அதுக்கு அடுத்தது வடகிழக்கு. இப்ப தென்கோடிக்கு வருவோம். அதுதான் தூத்துக்குடி, அதுதான் நம்முடைய சென்னை. எத்தனை முறை வர்றாரு? நீங்க பணம் கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு மனம் இல்லை. பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, மனம் இல்லை. அதுதான். ஏன் நீங்கள் எங்கள் இனமில்லை என்று நினைக்கக்கூடிய RSS உடைய அமைப்பில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு மனம் வரவில்லை. அதை எங்கள் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். பெரிய அளவில் கேட்டா பித்த வசனம், நடிப்பு. இதுக்கு என்ன அடையாளம் கேட்டா, அரசியல் சட்டத்தை நீங்கள் மதிக்கவில்லை. ஏன் இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும், ஏன் விடை கொடுத்து அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், அரசியல் சட்டம் உங்களுக்கு தெரியும். பஞ்சாயத்து தலைவரிலிருந்து மிக முக்கியமாக போகக்கூடிய குடியரசுத் தலைவர் வரையில அரசியல் சட்ட பிரமாணம் எடுக்காத வேலை இல்லாத ஒரே ஆளு திராவிட கழகத்துக்காக. ஏன்னா எந்த தேர்தலும் கிடையாது. பஞ்சாயத்து தேர்தலில் இருந்து நாங்க பாராளுமன்றம் எந்த தேர்தலும் வைக்க மாட்டோம். அதுதான் மிக முக்கியம். ஆகவே ஆனா அது நாங்க தான் அதிகமா அதை படிக்கிறோம். அதுதான் மிக முக்கியம்.
ஆமா, ஏன் என்னுடைய பிள்ளைகள் அது வேற, அது போனால் கரெக்டா செய்யணும். அதுதான் முக்கியம். பெரியாரே கோயில் தர்மகர்த்தாவா இருந்தார். நம்ம அறநிலைய பாதுகாப்புத்துறை இன்னைக்கு சேகர் பாபு இருக்கிற மாதிரி அவர் உடனே அப்ப கணக்கு வழக்க கரெக்டா வச்சு அதுல ஒரு காசு கூட தவறு இல்லாம லாபத்தோடு அடுத்தவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணார். அவர் தான் பெரியார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா அந்த பொறுப்புன்னு வரும்போது என்ன செய்யணுமோ அதுதான் மிக முக்கியம். அப்படி பழகிறவர். அதனாலதான் நீங்க எங்க போறீங்களோ அந்த பணியை செய்யணும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில நீங்கள் பிரமாணம் எடுக்கிறீங்க. இந்திய அரசியல் சட்டத்தில் இங்கே அறிவார்ந்த மக்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை உலகம் பூரா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒளிப்பதிவு உலகம் பூரா போயிட்டு இருக்கு, லைவ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை கேட்கிறோம், சட்டம் தெரிந்தவர்கள் கேட்கிறோம், அரசியல் சட்டப்படி யார் முதல் குடிமகன், தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா யார்? குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவருக்கு எங்களுக்கு சொல்றாரு, எங்களுக்கு பெண்ணை அவமதிச்சுட்டாங்க. யார்? திமுக காங்கிரஸ் எல்லாம். அதுவும் பெண் என்று சொல்ல மாட்டார் அவர். சமஸ்கிருதத்தை சொல்லும் போது வித்த காட்டுவார். அங்கேயும் நாரி சக்தி பார், ரொம்ப மிக முக்கியமா நாரி சக்தி அப்படின்னாரு. யாராவது விருது கொடுக்க வந்தா அந்த பொண்ணுக்கு ரொம்ப குடிஞ்சு கீழே இருப்பார். இவங்களை பார்த்தா ஆலிங்கனம், அவங்கள பார்த்தா ரொம்ப குடிஞ்சு சொல்லணும். அதுவும் ரொம்ப முக்கியமா அவங்க காலை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. ஏன்னா ரொம்ப குனிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லுவார், ஏன் காலில் விழக்கூடாதுன்னு சொல்றோம்னா எந்த நேரத்தில் காலை வருவாரோங்கிறதுக்கு அதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்புகளை பெற்று வந்தா அவர் சொன்னார், பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் தான், குறிப்பா பிஜேபி தான், நாங்க தான் அவரை குடியரசுத் தலைவர் ஆக்கணும். இவர்கள்லாம் எதிர்த்தார்கள். ஆனா எதிர்கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறதா வேற. ஜனநாயகத்தை எதிர்ப்பு காட்டுறது அவ்வளவுதான் தவிர வரக்கூடாதுன்னு சமூக நீதியில எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் நண்பர்களே, அவர் மதிக்கிற லட்சணம் என்ன? அரசியல் சட்டத்துல புரோட்டோகால்னு உண்டு. பேசும்போது சொன்னாரு நம்முடைய அருமை சகோதரர் வேட்பாளர் அமைச்சர் பாலு அவர்கள் சொன்னார்ல, அவர் என்ன இருந்தாலும் பிரதமர். இந்த வார்த்தை, அந்த டிசிப்ளின் வருது பாருங்க, அவருக்கு என்ன இருந்தாலும் பிரதமர். அந்த எண்ணம் இந்த இயக்கத்தில் அந்த கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் உண்டு. அது மாதிரி அரசியல் ரீதியாக யாரு அமர்ந்தாலும் என்ன செய்யணும்? மரியாதை காட்டணும். குடியரசுத் தலைவர் விரும்பணும். அதே மாதிரி பிரதமர், அவர் பிரதமர் போது ஓட்டு போட்டவர்களுக்கும் பிரதமர், ஓட்டு போடாதவர்களுக்கும் பிரதமர். அது நம்ம ஒன்றும் குறைவா தனிப்பட்ட முறையில குறைத்து மதிப்பிட மாட்டோம். அந்த சூழ்நிலையில அதை மதிக்கிறது தான் ஆங்கிலத்திலே அதுக்கு அந்த மரியாதை காட்டுற பண்புக்கு புரோட்டோகால்னு சொல்லுவார்கள். வார்த்தை மிக முக்கியமா. இது என்ன நடக்குது பாருங்க. அத்வானிக்கு மிக முக்கியமா கவனிக்கணும். அத்வானிக்கு அவர் வீட்டில் இருந்தார், பாரத ரத்னா மிக முக்கியமா. அவருக்கு வரல வாங்கிறதுக்கு, உடல்நல 97 வயசு எனக்கு ஆயிடுச்சு, ஆகவே என்னால் நடக்க முடியல, நான் வரலன்னு அவர் போகலை. ஆனா வீட்டுக்கே போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பண்பாடு தான், பரவாயில்ல, வீட்டுக்கு போறாங்க. குடியரசுத் தலைவர் மட்டும் போகல, குடியரசுத் தலைவரோட முன்னாலேயோ பின்னாலேயோ அவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் போயிருக்கிறார். போனா கொடுத்தாச்சு, கொடுத்த பிற்பாடு அவர் உட்கார்ந்துக்கிட்டே வாங்கி வைக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு பக்கத்துல இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர், சாதாரண திரௌபதி மர்மு என்பவர் அல்ல, அவர் குடியரசுத் தலைவர், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்படிப்பட்டவர் நிற்கிறார். பிரதமர் மோடி அமர்ந்திருக்கிறார். பிரதமருக்கு மூத்தவர் குடியரசுத் தலைவரா இல்ல குடியரசுத் தலைவருக்கு மேலே பிரதமரா? தயவுசெய்து அறிவார்ந்த மக்கள் இதை யாரும் ஏற்பார்களா? நீதிமன்றத்துக்கு போய் நான் உட்கார்ந்து சொல்லலாமான்னு சொல்லுவார்களா? நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், யாராக இருந்தாலும். இதுதான் உண்மையான மோடி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் பழங்குடி மக்களை போற்றோம்னு சொல்லுகிறார்கள் பாருங்க, அவர் தான் வித்தைக்காரர் மோடி. நன்றாக இதை புரிந்து கொள்ளணும். தாய்மார்களுடைய நிலை என்பது இதுதான். இது உண்மையா இருந்தா மணிப்பூர்ல சகோதரிகள் மன்னிக்கணும், பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஓட ஓட வைத்தார்களே, ஒரு வார்த்தை, அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு வார்த்தை அவர் பேசினாரா? அதே மாதிரி பணம் கொடுக்கறது அப்புறம் போய் ஆறுதல் சொன்னாரா? எத்தனை முறை அதே தூத்துக்குடிக்கு போனார், ஏவுகணை குலசேகர பட்டத்திலே நான் விடுகிறேன் சொல்லி.
அதற்கு போக நேரம் இருந்தது. 2 வார்த்தை கேட்பதற்கு, வெள்ளத்தை வடியாத சூழ்நிலையிலே கேட்பதற்கு அப்போது கூட முடிந்த முற்பாடு கூட இல்லையே. இதுதான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் மனித நேயத்துக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை, RSSக்கும் சம்பந்தம் இல்லை. என்றால் காமராஜர் வீட்டையே பட்டப்பகலில் கொளுத்துவதற்கு முயற்சி செய்தவர்கள். அந்த செய்தியை தடுத்து காமராஜரை காப்பாற்றியோர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்பது வரலாறு. அது மட்டுமே இல்லை நண்பர்களே, ஒரே ஒரு சிறிய செய்திகளை சொல்லுகிறேன். இந்த குடியரசுத் தலைவர் நின்றுட்டு இருக்கிறார். ராஜாஜி அவர்கள் வருந்தார். நம்முடைய முதல்வர் கலைஞர் உடனடியாக மிகப்பெரிய அளவில் அவர்கள் ராஜாஜி ஹாலில் உங்களுக்கு தெரியும் வரவேற்பு, அந்த முறைப்படி சட்டப்படி அவர் பழைய கவர்னர் ஜெனரல் இருந்து எல்லா தகுதியோடு கொடுக்கணும்னு புரோட்டோகால் படி ஏற்பாடுகளை செஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள் கொண்டு கிருஷ்ணாம்பேட்டை இடுகாட்டில் அவருக்கு சடங்குகள் நடக்குது. சடங்குகள் நடக்கிற நேரத்தில் நாங்கள்லாம் ஐயா தந்தை பெரியார் கூட போறார். பெரியாரும் ராஜாஜியும் கொள்கையில மிக கடுமையான விரோதிகள், உங்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு புரியணும். ஆனா நட்புல அவர்கள் பண்புள்ளவர்கள் 2 பேருமே. ஆகவே நான் ஒரு வாழ்த்து கேட்டிருந்தேன் அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கும் விடுதலைக்கு. அதுக்கு ஒரு வாழ்த்து எழுதி கொடுத்தார். அதுதான் ராஜாஜி அவர் கைப்படவே 4 வரியில எழுதினார். விடுதலையும் பெரியாரும், பெரியாரும் விடுதலையும் என் அன்பார்ந்த எதிரிகள். அதான் வாழ்த்துக்கள்னார். அவரை பெரியார் ஐயா பார்த்து சிரிச்சுக்கிட்டார். ரொம்ப மிக முக்கியமா அப்படிப்பட்ட நட்பு பண்பு தமிழ்நாடு, இந்த இயக்கம், இந்த மண் அதுல உண்டு. அங்க போய் அடக்கம் பண்ணி அவங்க சடங்குகள் பண்றாங்க. அவரை பண்றதுக்கு முன்னால அவருடைய பிள்ளைகள், மற்ற பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. அப்படி வரும்போது என்ன நடந்ததுன்னா, கீழே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா கீழே நடக்குது அந்த சடங்கு. உடனே காமராஜர் வந்தார். நம்முடைய காமராஜர் பக்கத்தில் உட்கார்ந்தார். முதல்வர் நம்முடைய கலைஞர் இந்த பக்கத்துல, நடுவுல ஐயா தந்தை பெரியார் உட்கார்ந்துருக்கார். அந்த சேர் அது வரையில அவர் தள்ளிட்டு வருவோம் பாருங்க, பெரியார வீல் சேர், அந்த சக்கர நாற்காலி, அதுல உட்காரல அவர். இல்ல மற்றவங்களாம் இருக்காங்க, நானும் அவருக்கு மரியாதை காட்டுறதுக்கு நான் கீழே இறங்கி உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு துண்டை விரிச்சோம். இந்த மணல்லையே கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுல கீழே உட்கார்ந்து இருக்கிறார். கடைசியா நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னால இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் போது விவி கிரி அவர்கள் வர்றார். வந்த உடனே அப்படியே நிற்கிறார். தந்தை பெரியார் பார்த்து சொன்னார், அவர் குடியரசுத் தலைவர். மெதுவா எங்களை அழைச்சு சொல்றார். முதல்வர் பக்கத்தில் இருக்கார். அங்க நாற்காலிக்கோ மற்றதோ வசதி இல்லை. சுடுகாட்டுல எல்லாம் வைத்திருக்கிறாங்க. கீழே எல்லாம் தரதான் இருக்கு. இன்னொரு பக்கம் அவன் காமராஜர் உட்கார்ந்து இருக்காரு. ஐயா நடுவில் இருந்து கூப்பிட்டு சொல்றாரு, பதவி போய், அவர் குடியரசுத் தலைவர், அவர் நிற்க கூடாது, நாம் உட்கார்ந்து இருக்கோம் எல்லாம். ஆகவே உடனடியாக அவருக்கு செய்யணும். அங்க கூப்பிட்டு முதல்வர்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய நாற்காலி சக்கர நாற்காலி இருக்கு, அந்த சக்கர நாற்காலியில உட்கார சொல்லுங்க என்று சொல்லி சக்கர நாற்காலியில் உட்கார்ந்தார். அப்படியே அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் கண்ணீர் விட்டு கடைசியில சொன்னாங்க. துக்ளக் சோ விமர்சனம் செய்யக்கூடியவர் அவர் தன்னுடைய கட்டுரையில் எழுதினார். பெரியாருடைய பண்பாட்டை இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மிக முக்கியமா அவர் தன்னுடைய நாற்காலியை கொடுத்தார். இந்த மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? அதே நேரத்தில் உண்மையான பண்புள்ளவர்கள்னா, குடியரசுத் தலைவராக நீங்கள் ஆக்கிய ஒரு பழங்குடி சமுதாய சகோதரியை நிற்க வைத்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதிகார ஆணவம் யாருக்கு? பேசுகிறார். ஏதோ திமுக காரனுக்கு அதிகார ஆணவருக்கு நேற்று பேசுறார். அதிகார ஆணவம் யார் அப்படின்னு அண்ணாமலை யாருன்னு கேட்டுட்டான்னா அதை சொல்லிட்டு சொல்றாரு, கோபம் வரணுன்றதுக்காக. இவர் கேட்கிறார், உங்களுக்கு அதிகார ஆணவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டார். ஒருபோதும் அதிகார ஆணவம் திமுகவுக்கு எந்த காலத்திலும் கிடையாது. அண்ணாவே சொன்னாரு, வெற்றி பெறும்போது எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கதிர் தலை சாய்ந்தது மாதிரி இருக்கணும். வெற்றி பெறும்போது தலையை நிமிர்ந்துகிட்டு இருக்காரு, தலையை குனிஞ்சிட்டு அந்த வெற்றியை சொல்லு என்று சொல்லிக் கொடுத்த இயக்கம் இதுவரையில. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அதனுடைய கொள்கையில இதுவரையில சாதனையை சொல்லி கேட்கிறாங்க. 1000 ரூபாய் வருது. அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு நெருக்கடி நிலையிலையும் இந்த இதுவரையில தாய்மார்கள் ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க? 1000 ரூபாய் மிக முக்கியமா, மாதம் 1000 ரூபாய். அது மட்டுமல்ல, அதை மகிழ்ச்சியோடு வாங்குறாங்க. தாய் வீட்டு சீதனம் கூட தலை தீபாவளியே அந்த தீபாவளியும் 2 தீபாவளியை தாண்டாது. அப்புறம் வழக்கமா போய் என்ன ஒவ்வொரு தீபாவளிக்கும் மாப்பிள்ளை வரலாமான்னு கேட்பான். மிக முக்கியமா இந்த அம்மா என்ன போய் வாங்கிக்குவான்னு கேட்க மாட்டாங்க.
ஆனால் இன்றைக்கு யார் கொடுத்தாலும் யார் கொடுக்காவிட்டாலும் தட்டுங்கள் திறக்கப்படுமல்ல, கேளுங்கள் கொடுக்கப்படுமல்ல, கேட்காமலே கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. ஆகவே மாசம் 1000 ரூபாய் அது மிக்கும். அடுத்தது நம்மால் பழமொழி சொல்லி வச்சான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே. என்ன தெரியுங்களா? ஒரு பழமொழி மிக முக்கியமா, 5 பெண்ணை பார்த்தா அரசனும் ஆண்டின்னா. ஆனா அந்த பழமொழியை கூட பொய்யாயிட்டார். அதுக்காக குடும்ப கட்டுப்பாடை கவனிக்கூடாதுன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. மிக முக்கியமா 5 பெண்ணையும் பார்த்தா நீ ஹைஸ்கூலோட நிறுத்தாதீங்க, 12ஓட நிறுத்தாதீங்க, கல்லூரிக்கு அனுப்புங்க. அதுக்கு பணம் இங்க இருந்து போவோம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 ரூபாய். ஒரு குடும்பத்துல இருந்தா 5000 ரூபான்னு கொடுக்கிற ஒரே ஆட்சி இந்தியாவில் குஜராத் மாடல் உண்டா? அல்லது வடக்கே இருக்கிற ஆட்சியில உண்டா? அல்லது டெல்லியில ஆட்சியில உண்டா? இதுதானே. அதனால மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தானே 1 ரூபா நாங்கள் வசூல் பண்ணி கொடுத்தா நீங்க வெறும் 29 காசு கொடுப்பீங்க, எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க. 37,000 ரூபாய் செலவு பண்ணாலும் வெள்ளத்துல 1 காசு கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனமும் இல்லை, பணம் இருக்கிறதாலும் எங்களிடம் சொல்லி அது என்ன பிச்சை காசா கேட்கிறா? பிச்சை காசு. இதுல நிதியமைச்சர் அந்த அம்மா சொல்லுது பிச்சை காசா, பிச்சை காசு வாங்குறாங்க. ஏன்னா அவங்க பெரிய வசதியானவங்க. என்ன கேட்டா பிச்சை எடுக்கிறதே பாரம்பரிய உரிமை, மனு தர்மப்படி யாருக்குன்னு தெரியும். மிக முக்கியமா அவங்கள பார்த்து பிச்சை காசா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது கேட்டக்கூடாது, கொடுக்கிற அதிகாரிகளுக்கு கூட அந்த எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சொன்னார் பாருங்க. பேசும்போது சொன்னார், இது சுயமரியாதை மண். வருகிற ஆண்டு 100ஆண்டு விழா சுயமரியாதை இயக்கத்துக்கு 1925 அந்த சுயமரியாதை மண்ணில் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அது பெண்களை பணம் கொடுக்கிறது முக்கியமல்ல, மரியாதையோடு அந்த தொகை சேர வேண்டும். அதுக்கு என்ன பேர் வைத்தார் தெரியுங்களா? எங்கள் முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் என்ன சொன்னார் பேரு? தாய்மார்கள் நன்றாக கவனிக்கணும். உரிமை தொகை. உரிமை தொகை, சலுகை அல்ல, பிச்சை அல்ல. அதுதான் சுயமரியாதை. வெறும் பணத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்கிற உங்க சுயமரியாதையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதனால சிறப்பா இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி என்ன? விலைவாசியை குறைப்போம் சொன்னீர்களா? நடத்தினீர்களா? அது மட்டும் வேலை கொடுப்போம் அப்படின்னீர்களா? என்ன ஆயிற்று? 2 கோடி பேருக்கு வேலை சாதாரணம் இல்ல. 10 ஆண்டுகள்ல எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும்? 20 கோடி. தாய்மார்கள், கிராமத்து தாய்மார்களை எல்லாம் பார் சொன்னார். என்ன தெரியுமா? தாய்மார்களே, நாரி சக்தி, அவங்க நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றுறதுக்கு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆகவே கருப்பு பணத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க கொடுக்கறதுக்கு இருக்கோம். அதுக்கு முன்னால நீங்க அவசியமா ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னா, வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும். போய் உடனே கிராமங்கள்ல வங்கி கணக்கு ஆரம்பிங்க. அதுக்கு மினிமம் இவ்வளவு போடணும்னாரு. அந்த பணமே உங்ககிட்ட இல்லை. இந்த முடிச்சு வச்சது, பையில வச்சது, சிறுவாட்டு காசு, பானைக்குள்ள வச்சது, இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த கிராமத்துல போய் இந்த குறைந்தபட்ச மினிமம் பேலன்ஸ் பாருங்க, அதுல கணக்கு திறந்துட்டாங்க. அவங்க கணக்கு திறந்து எப்போ வரும் எப்போ வரும் அவ்வளோதான். சினிமாவில் எல்லாமே அதே மாதிரி. பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றிட்டோம் பாராளுமன்றத்தில் அப்படின்னாரு. எப்போ வரும்? ஆனால் வராது. அந்த வசனம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. மிக முக்கியமா. ஆகவே அதே முறையில் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளில் நடந்தது. ஆனால் நிச்சயமாக எப்போது கொடுப்பீர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்பை பெற்று இன்றைக்கு உரிமை தொகையாக அவள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த 15 லட்சம் ரூபாய் வர்றது மட்டும் இல்லை, விவசாயிகளே உங்களுடைய வாழ்க்கை ரெட்டிப்பு மடங்கு பெருகும் என்று சொன்னார். டெல்லியில இன்னைக்கு இரும்பு கம்பி போட்டு அந்த கொடுத்த உறுதிமொழி நடக்கிற அப்படிங்கிறதுக்காக தொழிற்சாலை உண்டா? தமிழ்நாட்டில் 2 தொழிற்சாலை தான் மோடி நடத்துற. இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை பொய்யையே தயாரித்து அன்றாட அனுபவ தொழிற்சாலை, டிரால்ஸ் அதுக்கு ஆங்கிலத்தில் பேர். அதுக்கு சம்பளம் கொடுத்து 20,000 பேர், லட்சம் பேர் பிஜேபி வைத்திருக்கிறாங்க. பொய்யான செய்திகளை தகவல் பரப்பி கொண்டே இருப்பது, அதுதான் மிக முக்கியம். இன்னொரு தொழிற்சாலை இப்போ தலைவர்கள் கூட இந்தியாவில் சொல்றாங்க பாருங்க, வாஷிங் மிஷின் தயாரிப்பு தொழிற்சாலை அப்படிங்கிறாங்க. அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் ஊழல்னு குற்றம் சாட்டுவாங்க. அவர் கையில் ஒரு ஆயுதம் இருக்கு. ரொம்ப இந்த ஆட்சியில 10 ஆண்டு காலத்தில் அந்த ஆயுதம் தான்
அதிக பிரயோகப்படுத்தப்படுகிற ஆயுதம் திரிசூலம். திரிசூலத்தை காட்டுறாங்க. ஒரு முள் சிபிஐ, இன்னொரு முள் வருமான வரித்துறை, இன்னொரு முள் தெரியும் இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை, இன்னொரு முள் அமலாக்கத்துறை. மிக முக்கியமா இந்த அமலாக்கத்துறையினுடைய யோகிதை என்னன்னு திண்டுக்கல்ல வந்தவர் என்ன மாட்டினார்னு தெரியும், மிக முக்கியமா. ஆனா இன்றைக்கு அதை பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு செய்கிறார்கள். இது இன்றைக்கு காலையில வந்திருக்கிற இந்து பத்திரிகையினுடைய இந்த அதாவது ஊழல்ல மெகா ஊழல் சொல்லும் போது கூட்டணி இந்த ஊழல்ல சுமார் 7000 கோடி தேர்தல் பாண்டில் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. 75% அவர்களுக்கு போயிருக்கிறது. நாங்கள் சொல்லவில்லை நண்பர்களே, பொதுவான ஏடு, எந்த கட்சியும் சார்ந்ததில்லை. இவர்கள் இந்த தோண்ட வருது பாருங்க, இந்த தோண்ட வர்றதை வைத்துக்கொண்டு அதுக்கு தலைப்பு ஆங்கிலம் தெரியும், பண்டோராஸ் பாக்ஸ்னா அது கிளம்ப அந்த பொட்டியை திறந்தா என்ன இருக்கு உள்ள வரும்னு தெரியாது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட பண்டோராஸ் பாக்ஸ் தலைப்பு போட்டு இதுல வந்திருக்கிறது ஒரே செய்தி. இதற்கு முன்னால 7000 கோடி கிட்ட வருது, அதாவது 6896 கோடி இவர்களுக்கு. இப்ப அதுல வித்தியாசம் என்ன, இதுல புதுசா வந்திருக்கிறது என்னன்னா, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி, நட்டத்தில் நடக்கிற கம்பெனி 35 33 நட்டத்தில் நடக்குது. அவரு டொனேஷன் கொடுத்துருக்காரு, தேர்தல் பாடல வாங்குறாரு. எங்கேயாவது உங்களுக்கு தெரியுமா நன்கொடை கொடுக்கறதுன்னா? யாராவது நன்கொடை இங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் விடுதலை படிச்சா தெரியும், எல்லா இடத்தையும் சொல்றோம். நஷ்டத்தில் மூழ்கிய 33 கம்பெனிகளிடம் அடித்து பிடுங்கிய பாஜக ஆட்சி. இவர் தான் ஊழல் ஒழிப்போம், இந்த திமுக ஒழிப்போம், காங்கிரஸ் ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்காங்க. அதை தாண்டி இது முந்தா நாள் வந்தது. இது இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற செய்தி ஒன்று ரொம்ப மிக முக்கியம். 6800 கோடியில மிகப்பெரிய அளவிற்கு ஒரு புது வகையில வந்திருக்கு. என்னன்னா 1,00,000 கோடி நட்டத்தில் இயங்கும் 33 கம்பெனிகளிடம் மூலம் 582 கோடி வாங்கியிருக்காங்க. அது இல்லாம இது தனியா வர்ற விஷயம். இன்றைக்கு தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க, ஒரு ஆய்வு செய்திருக்கிறாங்க. ஒரு ஆராய்ச்சி நிறுவனமும் இந்து பத்திரிகையும் சேர்ந்து அதை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இது சொன்னார். இதில் 75% மிக முக்கியமாக 437 கோடி அங்கே நன்கொடை. அது மட்டுமல்ல, நட்டத்தில் இயங்கும் அமைப்பு சட்டவிரோதமாக நன்கொடை அப்படி வரக்கூடிய கொடுக்கக்கூடாது. கம்பெனி சட்டப்படி, கம்பெனி லா சட்டப்படி அப்படி வரும்போது நட்டத்தில் அடங்குவது. இதை விட இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அக்ரிகேட் கூட்டு லாபம் வருது பாருங்க, லாபத்துல தானே நன்கொடை கொடுப்பாங்க. அதுல எழுதியிருக்காங்க இந்த இதுல மொத்த லாபத்தை விட அதிகமான நன்கொடை, லாபத்தை விட அதிகமா, அதாவது முதல்ல இருந்தே கொடுக்குறான். மிக முக்கியமா என்ன அர்த்தம், அது ஷெல் கம்பெனி, அது வித்தியாசமா இல்லாம ஒரு போகஸ் கம்பெனி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீண்ட நாள். எனவே அந்த கம்பெனிகளுக்கு என்ன தகுதி இருக்குன்னா அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வரி டாக்ஸ் எவேஷன் இந்த கம்பெனி, 2 விசாரணை வளையத்துக்குள் வரவேண்டிய மணி லாண்டரிங். இப்ப சொல்றாரு பாருங்க, பண மோசடி வரி ஏய்ப்பு. சாதாரணமா இருந்தா ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு வழக்கு போட்டு எப்போவே வந்த வழக்கு அதிலிருந்து விடுதலை வந்தாலும் மறுபடியும் அந்த வழக்கை எடுத்து அதிலிருந்து நீங்க எல்லாம் செய்த உட்பாடு அந்த வழக்கில இருந்து வெளியே வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, புதுசா மணி லாண்டரிங் ஆக்ட் உள்ள விட்டு அந்த சிக்கலை மாற்றணும்னு நினைச்சு செய்திருக்கிறீர்களே. இதுல மணி லாண்டரிங் நேரடியாக வருகிறது. எனவே இதுல வரி ஏய்ப்பும் இருக்கிறது, மணி லாண்டரிங் சொல்லக்கூடிய பண மோசடி வழக்கம் இருக்கிறது. எனவே இந்த குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டு விடக்கூடாது இவங்களுக்கு சொல்றாரு. அடுத்தது என்ன கீழே சொல்ற விஷயத்தை நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. முக்கியமா சொல்றேன் என்னன்னா, with the polity in India, ஆங்கிலத்தில் படிச்சு தமிழ் சொல்றேன், with the polity in India busy campaigning for general election, it is up to the electorate to assess the effects of electoral bond scheme. நாங்க தேர்தல் பிரச்சாரம் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் பாண்டு தேர்தல் பத்திரத்தினுடைய ஊழலை பத்தி சொல்ற நேரத்தில் மக்கள் மத்தியிலே ஓட்டர்கள் மத்தியிலே இது பெரிய அளவில் கொண்டு போய் சேரணும். அதனுடைய எஃபெக்ட் என்னன்னா மக்கள் ஆட்சி மாற்றம் உண்டாக்குவாங்க அப்படிங்கிற மறைமுகமாக சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் சொல்றாரு, ஆட்சி மாறும்,
உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் அமைச்சர்கள் பதவி ஏற்பாங்க, மற்றவர்களாம் செய்யும். அதை அடுத்த வார்த்தை எழுதுறாரு. ஆனா அதை விட ரொம்ப மிக முக்கியமான ஒன்று இருக்கு. இது பாலிட்டி, இட் இஸ் அப் டு தி எலக்ட்ரேட் டு அசஸ் தி எஃபெக்ட். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, ரொம்ப முக்கியமான அடுத்த கட்டம் என்னன்னா, ஒன்ஸ் தி பார்லிமெண்ட் and regulatory institutions must conduct a thorough investigation into the nature of donation. அவங்க வந்த உடனே முதல்ல தனி விசாரணை குழு போட்டாக வேண்டும். மோடி அவர்களுக்கு ஏன் கோபம் வருது தெரியுதுங்களா? ஏன் அவர் திடீர்னு கச்சத்தீவு பக்கம் பாய்ந்தார் தெரியுதுங்களா? இதுவரையில 10 ஆண்டு காலத்துல என்னைக்காவது கச்சத்தீவை பத்தி பேசி இருக்கிறாரா? ஏன் இப்ப இந்த விஷயம் கச்சத்தீவை பற்றி அவர் திடீர்னு சொன்னா எல்லாரும் கச்சத்தீவுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்போம். கூட்டத்தில் இதை பேசுறதுக்கு நேரம் இருக்காது, இதை பேசக்கூடாது. ஆகவேதான் இது டைவர்ஷனல் பாலிடிக்ஸ், திசை திருப்புற வேலை. ஆனா எங்களுக்கு அந்த வித்தை தெரியும். நாங்க பெரியாரிடம் பயின்றவர்கள், அரசியல் ரீதியாக அண்ணாவிடம் பயின்றவர்கள். எங்களுக்கு அதையும் பேச தெரியும், இதுக்கும் பதில் சொல்ல தெரியும். அதுதான் சரி. இவ்வளவு யோக்கியர் இருக்கிறாங்களே கச்சத்தீவு, நீங்கள் 10 ஆண்டு காலத்தில் அதை செய்து விட்டீர்களா? அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அருணாச்சல் பிரதேசத்தில், இந்தியாவுக்குள்ள இருக்கிற கிழக்கு பகுதியில சீனாக்காரர்கள் 2000 கிலோமீட்டரை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பெயரே வைத்து விட்டார்களே, அதை பொறுத்தவரை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த கேள்விகளை சொல்றார். அதனால திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியை இந்த ஊழல் பேசக்கூடாது என்று உங்களால் திசை திருப்பி விட முடியாது. எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம். இன்னும் கடைசியாக சொல்றேன், இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் அவருடைய சிறப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க போனீங்கன்னா அவர் அமைச்சராக இருக்கும் போது எல்லா கட்சிக்காரர்களும் வேறுபாடு இல்லாம எங்களுக்கு இவ்வளவு பணம் ஒதுக்குங்க, இவ்வளவு சாலை ஒதுக்குங்க அப்படின்னார். இன்றைக்கு இதை பற்றி விமர்சனம் பண்ற நம்முடைய மோடி அவர்கள், பிரதமர் மோடி கூட கத்திப்பாரா ஜங்ஷன்ல கலந்து தானே விமான நிலையம் ஏறணும். அதுதானே மிக முக்கியம். அந்த சுத்தி வரும்போது டிஆர் பாலு ஞாபகம் இல்லாம சுத்த முடியுமாங்க? அந்த கத்திபாராவுக்கே பேரு பாலு தானே, கலைஞர் தானே, ரொம்ப மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைய ஆட்சியினுடைய சாதனை. என்ன செய்தார்கள் என்று கேட்கிறீர்களே, இந்த மாதிரி ஒரு பாதை உங்களுக்கு உண்டா? அதெல்லாம் பார்க்கறதுக்காக தானே நீங்க ரோட் ஷோ நிறைய வாங்க, அதுதான் மிக முக்கியம். அதுவும் எங்க நடத்துனீங்க நீங்க ரோட் ஷோ? நடத்துற இடத்துக்கு பேர் தெரியுமா? தியாகராய நகர். 100 வருஷத்துக்கு முன்னாலேயே தியாகராயர் பேர் வைத்திருக்கிற பகுதி தான் நீதி கட்சி. எந்த இடத்துல நீங்க தொடங்குனீங்க? பனக்கல் பூங்கா. பனக்கல் யார்? இந்தியாவிலே ஒப்பற்ற பிரதமராக, அன்றைக்கு பிரதமர்னு பேர், முதல்வர் கிடையாது. ஆகவே அவர், நீங்க வழியா போனீங்க பாருங்க, ரோட் ஷோ பிரமாதமான வைக்க, எல்லா கடையும் மூடணும், யாரும் வரக்கூடாது. பொதுமக்கள் யாராவது புதுசா ஒருத்தர் வேடிக்கை பார்க்க வந்தா அவனை பிடிச்சி அடையாளம் கொடுத்தாங்க, அவர்களே தான் நகர்ந்தார்கள் பூரா. நீங்க ரோட் ஷோ நடத்துறீங்க. ஆனா உங்கள் ஆட்சியில என்ன ஷோ நடந்தது? அதுதான் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய செய்தி. மிக முக்கியமா இந்த படத்தையும் பாருங்க. அவர் ஆட்சியில் நடந்த ரோட் ஷோ என்ன? கொரோனா காலத்துல வெளியில இருந்து பீகார்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாங்க, பீகார்ல இருந்து திருப்பூர்ல வந்தாங்க, அது மாதிரி எல்லாம் வந்தாங்க. அவர்களுக்கு திரும்பி போறதுக்கு இந்த ஆட்சி வசதி செய்வதா? ரயில் ஏற்பாடு செய்தார்களா? வந்தே பாதர்ங்கிறாரு, வந்தே பாதர். அந்த இந்த ரயில் எல்லாம் இருக்க, குறைந்தபட்சம் அந்த தொழிலாளிக்கு ஊருக்கு போறதுக்காக செய்யலையே. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அன்றைக்கு இருந்து வழிகாட்டிய சோனியா காந்தி அம்மையார் காங்கிரஸ் அந்த செலவை ஏற்கும் என்று சொன்ன நேரத்தில் காங்கிரஸ் செலவு செய்தாலும் அதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன வன்யஞ்சம் பாஜகவுடையது, பிரதமருடையது. அவங்க தானே இதுதான் ரோட் ஷோ. இந்த ரோட் ஷோ இல்லை, அதுக்கு பதிலாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் their லாங் மார்ச் டு அன்சர்டனிட்டி இன் டெல்லி டியூரிங் தி கோவிட் லாக்டவுன். இதுதான் உங்க தலைநகரம். ரோட் வாக், ரோட் ஷோ இல்லை. நடந்து போனார், பல பேர் வழியிலே செத்து போனாங்க. இன்னும் கேட்டா இவர் என்ன பண்ணாரு? கொரோனாவுக்கு கைத்தட்டுங்க, டாக்டர்லாம் வெளியே வர சொல்லி, நோயாளியை பார்க்காம டாக்டர்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு கைத்தட்டுங்க. பிரதமர் சொல்லிட்டாரு, கை தட்டுறான். நம்ம மிக வேற வழி இல்லையே, வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு அவ கை தட்டுங்க, அடுத்தபடியா ஊ அப்படின்னு சத்தம் போடுங்க. எல்லாரும் ஊன்னு சத்தம் போட்டா கொரோனா போயிடுச்சு. எப்ப ஊசி போட்டாரு? இல்ல ஊசி வழங்கினாருன்னு கேட்பீங்க நீங்க. ஊசி போட சொன்னார் எப்போ? உச்ச நீதிமன்றம்
ஆர்டர் போட்ட பிற்பாடு தான் ஊசி தயாரிப்புக்கு போனாரு. அதுவும் பணம் வாங்கிட்டு மாநில அரசுல வர வேண்டும் என்று ஒரு முறை வாங்கினார். மீதி அந்த கம்பெனிக்கு 150 ரூபாய் ஆகிறதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் 600 வைக்கலாம், 700 வைக்கலாம், உங்க இஷ்டம்னு சொல்லி அதுவும் அதானிகள் அம்பானிகள் மாதிரி பெரு முதலாளிகள் லாபம் அடைவதற்கு தான் செய்தார்கள். ஆதாரத்தோடு சொல்றோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளணும், எங்களுடைய அமைச்சர் சாதனை வீரர். இன்னும் கேட்டா வேலை 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேலை கொடுக்கலன்னு இளைஞர்கள் தவறார. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்கேன். இங்க இல்லை, போற அத்தனை கூட்டமும் தென் மாவட்டங்கள்ல ரொம்ப மிக முக்கியம். சேது சமுத்திர கால்வாய் திட்டம், அதுக்காக ஒரு 8 பாடுபட்டு இருக்கிறார் கலைஞர். இது 150 ஆண்டு கால கனவு திட்டம் என்று சொல்லி அண்ணா நினைத்தார். காங்கிரஸ் தலைவர்கள் கோசல்ராம் போன்றவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு வந்த ஒரு பாடு திட்டம் போட்டு உரியவர் யார் என்று இவரை கப்பல் அமைச்சராக ஆக்கினார். அதனுடைய வேகத்தை செய்து பல எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி 5 ஆண்டுகள் நீட வேண்டிய இடத்துல 2 ஆண்டுகளில் முடித்து கடைசி அடுத்த தேர்தல் வருவதற்கு முன்னால 13 கிலோமீட்டர் 1800 கோடிக்கு மேல 2000 கோடி கிட்ட நெருங்கியாச்சு. அந்த பெருமை காங்கிரஸுக்கு வந்து விடக்கூடாது, மன்மோகன் சிங் வந்து கலைஞருக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா யூபிஏ கூட்டு அதை பாலுக்கு வந்துடக்கூடாது, திமுகவுக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 3 பேர் திட்டமிட்டார்கள். சுப்பிரமணிய சாமி, ஜெயலலிதா. இங்க எப்படி அம்பத்தூர் தூணோடு நின்னுதோ அதே மாதிரி மிக முக்கியமா இந்த பெருமைகள் மக்கள் நலம் அவருக்கு சார்ந்தது இல்லை, அவளுக்கு அரசியல். அதுல அந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கினாங்க. அது காரணம் கேட்டா ராமர் பாலம் ராமர் பாலம் அப்படின்னாங்க. ராமர் பாலம் இல்லைன்னு ஆதாரத்தோட பின்னால தேடி தேடி பார்த்தாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வாய்தாவுக்கு மேல வாய்தா வாங்கினாங்க. பிறகு இனிமேல் வாய்தா கடை என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஒரு ஆதாரமும் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு ஒன்றிய அரசு சொன்னது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் நண்பர்களே மோடி உட்கார்ந்துருக்காரு, பக்கத்தில் அமைச்சர், இவங்கெல்லாம் எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்காங்க. இப்போ உட்கார்ந்துருக்கும் போது பதில் சொல்றாரு, நாங்கள் எந்த ஆதாரமும் அதுக்கு இல்லை. உடனடியா நம்ம தோழர்கள் கேட்கிறாங்க, மற்றவர்கள் எதிர்கட்சிக்காரர் கேட்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பல கோடி பேருக்கு, பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை, பொருளாதார வளத்தை உருவாக்கக்கூடிய திட்டத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்ட நேரத்திலே நண்பர்களே என்ன ஆயிற்று என்றால், கொடுப்போம் செய்வோம் கேரண்டி. அந்த கேரண்டி இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? ராமர் தான் இல்லையே, ராமர் சேர்ந்தா இல்லையே. எங்களுக்கு அந்த திட்டத்தின் மீது கவலை. கலைஞர் சொன்னாரு, அந்த இடத்த வேணாலும் விட்டுருங்க, நீங்க வேற புது இடம் வேணாம், எங்களுக்கு வேண்டியது ராமர் பாலமா இன்னொன்று அந்த பேரை வேணாலும் வச்சுங்க. வேலை வாய்ப்பு, எங்களுடைய தமிழ்நாட்டு வளம், அது மிக முக்கியம்னு கேட்டார். இதுவரையில நீங்கள் அந்த கேரண்டி நடந்திருக்கா? ஆனால் இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும், மீண்டும் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் முடியும். அதை எங்கள் அமைச்சர், அன்றைக்கு அமைச்சர், நாளைக்கு என்ன சூழ்நிலையோ அப்புறம் இருக்கட்டும், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நம்ம முதல்வர் அதுக்கு பக்கத்திலே நின்று தெளிவாக சேது சமுத்திர கால்வாய் திட்டம் போன்ற பல தொழிற்சாலைகள் திட்டத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு. எனவேதான் நீங்கள் மறந்து விடாமல் அந்த 19ஆம் தேதி அன்றைக்கு தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே நேரே செல்லுங்கள். நான் கேட்ட எந்த வரிசையில் அவர் பேர் இருக்குன்னு, முதலாவது இருக்குன்னாங்க. பரவாயில்ல, வரிசையில மட்டும் முதல்ல வரப்போறதோ அவர் தான் முதலாவது என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த பொத்தானை நீங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளே போற உடனே பொத்தானை அடுத்துங்க, கை விரலை சீக்கிரம் எடுத்துடாதீங்க. விளக்கு எரியுதான்னு பாருங்க. பச்சை விளக்கு எரிந்தால் வெளிச்சம் தெரியும். அங்கே வெளிச்சம் தெரிந்தால் உங்கள் வீட்டில் விளக்கறியும், நாட்டில் விளக்கறியும், எங்கும் வெளிச்சம் தெரியும். வெற்றி நமதே. மீண்டும் ஆட்சி, இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி, மோடி பாஜக ஆட்சிக்கு வரவேற்போம். இந்தியா கூட்டணி ஆட்சியை. நன்றி, வணக்கம்.